ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்ஸான பாயசம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பாயசம்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். அது கூட நம்ம மாம்பழம் சேர்த்து செய்யும் போது இன்னுமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டான பாயசத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 2 மாம்பழத்தை பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த மாம்பழம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். மாம்பழத்தோட ஸ்வீட்டை பொறுத்து சர்க்கரையோட அளவு மாறுபடும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வச்சு நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கெட்டியே இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அது மாதிரி அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறும் மாம்பழத்தை நல்லா மிக்ஸி ஜாரில் பியூரி மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 100 கிராம் ஜவ்வரிசியை ஊற வச்சுருக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஊறி வரட்டும். ஜவ்வரிசியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வேக வைக்கும் போது சட்டுன்னு வெந்து வந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜவ்வரிசியை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 300 ml அளவு பால் சேர்த்துருக்குறேன். காய்ச்சாத பச்சை பால் தான் சேர்த்துருக்குறேன். பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ஜவ்வரிசி பால்லையே இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். அதே நேரம் பாலோட பச்சை வாசனையும் போயிட்டு பாலும் நல்லா கொதிச்சு பொங்கி வரணும். இடையில கிளறி விடுங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துடலாம். பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்கிற டைமில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஒரு 50 கிராம் அளவு சர்க்கரை தான் நான் சேர்த்துருக்குறேன். நான் எடுத்துருக்கிற மாம்பழம் பார்த்திங்கன்னா நல்லா தித்திப்பாக இருந்தது. அதனால் வெறும் 50 கிராம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ப நீங்கள் மாம்பழமோ சர்க்கரையோ அளவு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா பாலும் கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மேங்கோ பியூரியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கலர நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். மாம்பழம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வச்சு கிளறிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு பாலும் ஜாஸ்தி தேவைப்படாதுங்க. நம்ம மாம்பழம் சேர்க்கறதுனால அதோட திக்னஸ்லேயே நல்லா கெட்டியாக இருக்கும். அடுத்தபடியாக பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா உருகி வந்தோடனே ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு திராட்சை சேர்க்க தேவையில்லை. நான் வெறும் முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். திராட்சை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. மாம்பழமும் லைட்டாக புளிப்பு டேஸ்ட் இருக்கும். திராட்சையும் சேர்த்தோன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால் திராட்சையை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் முந்திரி மட்டும் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலர் ஆனோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாயசத்தோடு சேர்த்து கலந்து விட்டோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு மேங்கோ பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செய்து கொடுங்க. அதுவும் சீசன் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த பாயசத்தை செய்து பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டேஸ்டான பாயசம் ரெசிப்பியை இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.